சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னை எப்படி என் புருஷன் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாரோ அதே மாதிரி என் தங்கச்சி மலரையும் அர்ஜுன் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும். அர்ஜுன் அவளை கண்டாலே வெறுக்கிறத என்னால பார்க்க முடியல. கடவுளே, இந்த பார்வதியோட கர்ப்பம் களைஞ்சி மலர் மேலையும் அவ அக்கா மேலையும் செண்பகவள்ளி வச்சிருக்கிற சிம்பதி மொத்தமா காலி ஆயிடணும். மலர், அப்போ நாங்க கிளம்புறோமா? என்ன இது கிளம்புறீங்களா? என்ன வந்ததும் போறேன்றீங்க? இருங்க மாமா, இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு தான் நீங்க போகணும். உங்களுக்காக நான் ஆசையா எவ்வளவு சமைச்சிருக்கேன் தெரியுமா? ஆமா, வெஜிடேரியன்ல இவ்ளோ ஐட்டம்ஸ் இருக்குன்னு எல்லாரும் வாய பொளந்து பாக்குற அளவுக்கு சமைச்சிருக்கு நம்ம மலரு. அப்படியே மலர், சாரிமா, நான் இன்னொரு நாள் கூட வந்து சாப்பிட்டுக்கிறேன். நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. என்னங்க அது? மலர் தங்கச்சி உங்க 2 பேருக்காக ஆசையா சமைச்சு வச்சிருக்காங்க. நீங்க இருந்து சாப்பிடாம போனா அவங்க மனசு கஷ்டப்படும்ல. இருந்து சாப்பிட்டு போங்க. எதுக்கு என்ன பாக்குறீங்க? நீங்களே சொல்லுங்க. பார்வதி, மேடம் சாப்பிட்டு போமா. அதான் மலர் ஆசைப்படுறால. சரிங்கம்மா, நாங்க சாப்பிட்டே கிளம்புறோம். தேங்க்ஸ் மாமா, தேங்க்ஸ் மாமா. எல்லாரும் பேசிக்கிட்டே அப்படியே டைனிங் டேபிளுக்கு வாங்க. வாங்க வாங்க, வாயா. பாசக்கார தங்கச்சியா இருக்காங்க. வேஷக்காரிய பாசக்காரின்னு சொல்றாரு பாரு. நிகிதா, ஆண்டி, துர்கா, அம்மா வாங்க சாப்பிடலாம். அம்மா, எங்களுக்கு இப்ப பசிக்கலம்மா, நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். மலரு, பெரியம்மா, இதெல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கா? அக்கா, அந்த குடும்பத்துல இருந்து எல்லாரும் இங்க வந்து ஐக்கியமாகறாங்க. இரு, எவ்வளவு தூரத்துக்கு தான் போறாங்கன்னு பாப்போம். என் செல்லங்களா, நீங்க எப்படி இருக்கீங்க 2 பேரும்? எங்களுக்கு என்ன பெரியமா, நாங்க சூப்பரா இருக்கோம். பிக் மம்மி, நீ எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆனா நீ வயசானாலும் இன்னும் அழகு ஸ்டைலும் உன்னை விட்டு மாறவே இல்ல. கிண்டல் மட்டும் எப்போ உன்னை விட்டு போகவே இல்லடா.
வாங்க லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி, நல்லா இருக்கேன். என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. என்னம்மா ரொம்ப நாளா இந்த பக்கமே ஆளை காணோம்? அது ஒண்ணும் இல்லப்பா, 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் நல்லபடியா அமையணும், அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக எல்லா கோயிலுக்கும் பாத யாத்திரையா போயிட்டு வந்தேன். ஓ, எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் கட்டெரும்புக்கு ஃபோன் பண்ணேன். அவன் தான் நீங்க எல்லாரும் இங்க ஒண்ணா இருக்கிறதா சொன்னா, அதான் நான் கிளம்பி வந்துட்டேன். பெரியம்மா வாங்க சாப்பிடலாம் வாங்க. ஏய் பெரிய மனுஷி, நான் முதல்ல உட்காந்து சாப்பிடுவேனா? போ நீ போய் உட்காரு, நான் உனக்கு பரிமாறுறேன். சரியா? போ நீ போடா, போ 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 போய் உட்காரு. உங்க 2 பேரையும் இப்படி குடும்பத்தோட ஒன்னா சந்தோஷமா பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா, மன நிறைவா இருக்கு. நான் வேண்டிக்கிட்ட அந்த கடவுள் என்னை கைவிடலம்மா. பாத யாத்திரைக்கும் பலன் இல்லாம இல்ல. தம்பி இப்ப பரவாயில்லைங்களா? உடம்புக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல. பெரியம்மா இந்தா. சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு, நல்ல பசங்க சாப்பிடு. சரி பெரியம்மா. பிக் மம்மி, அர்ஜுன் மட்டும்தான் கொஞ்சம் முறுக்கிட்டு இருக்காப்ல. கூடிய சீக்கிரத்துல எல்லாம் சரியாயிடும். நீ கூலா ரசத்தை ஊத்து. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, நீ எதுக்கும் கவலைப்படாத. சரியா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அக்கா சாப்பாடுலாம் சூப்பரா பிடிச்சிருந்தா? இருந்துச்சு சாப்பாடு. சரி மலர், நாங்க போயிட்டு வரோம். அக்கா சாப்பிட்ட உடனே கிளம்பணுமா? வேற என்ன? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன்க்கா ப்ளீஸ். இல்ல மலர், அத்தை எங்களை தேடுவாங்க. அதெல்லாம் தேட மாட்டாங்க. நீ கொஞ்ச நேரம் இருந்துட்டு போக்கா ப்ளீஸ்க்கா. சரி சரி, அது வரைக்கும் பேசிக்கிட்டேவா இருக்க முடியும்? நாம ஏதாவது விளையாடலாமா? டேய் சூப்பர் ஐடியாடா. அண்ணா என்ன விளையாடலாம்? கார்டு விளையாடலாம். டேய் ஓகேடா, நீ போய் கார்டு எடுத்துட்டு வா. போ போ போ. அக்கா மாமா வாங்க வாங்க. வாக்கா வா.